தானே பிடிச்சிக்கிறோம். இந்த சாலை தாங்க மடத்தெரு சாலை என்று சொல்கிறாங்க. இங்கு ஸ்ரீ காஞ்சி காமகோடி 59வது பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ 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 பகவன்னாம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் அதிஷ்டானம் இருக்குதுங்க. 333 வருடங்களுக்கு முன்பு ஜீவசமாதி அடைந்து இருக்கிறார்னு சொல்கிறாங்க. இந்த மடத்தெரு சாலை தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுக்கா கோவிந்தபுரம் என்ற கிராமத்தில் அமைந்து இருக்குதுங்க. இந்த சாலை மிகவும் மோசமாக இருக்குதுங்க. நீங்களே பாருங்கள், எவ்வளவு மேடும் பள்ளமாக இருக்குதுங்க. மழை காலத்தில் மழை பெய்ந்தால் தண்ணீர் தேங்கி வருகுதுங்க. இங்கு செல்லும் இந்த சாலை செல்லும் வழியில் சைத்தன்ய குடீரம், கிருஷ்ணர் பலராமர் கோவில் இருக்குதுங்க. இப்போது அந்த கோவிலை உங்களுக்கு காமிக்கிறேங்க. இதோ வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். இதுதாங்க ஸ்ரீ சைத்தன்ய குடீரம். கிருஷ்ணர் பலராமர் கோவில் இங்கே தாங்க இருக்குதுங்க. இந்த சாலை சுமார் 100 மீட்டர் இருந்து 120 மீட்டருக்குள் தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேங்க. இப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி சென்றால் யோகிராம் சுரத்குமார் நாம ஆசிரமம் இருக்குதுங்க. அதையும் உங்களுக்கு காமிக்கிறாங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் யோகிராம் சுரத்குமார் நாம ஆசிரமம் வந்துடுங்க. நீங்களே இப்போ பாருங்கள், நீங்களே பாருங்கள். யோகிராம் சுரத்குமார் நாம ஆசிரமம் வரப்போகுதுங்க. இதாங்க யோகிராம் சுரத்குமார் நாம ஆசிரமங்க. இப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் ஸ்ரீ 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 பகவன்னாம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் அதிஷ்டானம் இருக்குதுங்க. இதாங்க ஸ்ரீ 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 பகவன்னாம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் அதிஷ்டானங்க. நீங்களே பாருங்கள்,
இந்த சாலை எவ்வளவு மோசமாக இருக்குதுங்க. இந்த சாலையை சீர் செய்து கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேங்க.